நம்ம காவேரியும் நம்ம விஜயும் 2 பேரும் ஒன்றா சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம காவேரி என்ன நினச்சிட்டு இருக்காங்கனாக்கா, ஒரு வேளை இந்த அம்முவோட அப்பாவை நம்ம திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு ஆசையும் அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துலையுமே அவங்க தான் அவங்களுடைய உண்மையான புருஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ வரைக்கும் தெரியாமல் இருந்துகிட்ருக்கு இல்லையா. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மாப்பிள்ளையை பார்க்க தந்துடுறாங்க. எங்கடா நம்ம காவேரிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயமாகவும் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம காவேரி ரொம்பவே கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துலையுமே எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கோவப்பட்டாங்க. இந்த ஒரு சமயத்தில் நம்ம காவேரி என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, அந்த இடத்துல ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு அந்த ஒரு செகண்ட்லேயுமே நம்ம அம்முவை மட்டும் தனியாக ஸ்பெஷலாக கவனிச்சிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம அம்முவை ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம அம்மு கீழே உழவும் நம்ம காவேரி ரொம்பவும் ஆசையாக பார்த்துட்டு இருந்த அவங்க அப்போ தான் கிளாஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம அம்மு கீழே விழுந்து காலில் அடிபட்டுருது. இந்த ஒரு சமயத்தில் நம்ம காவேரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓடி அந்த இடத்துல நம்ம அம்மு காலு எல்லாம் பார்த்தினாக்கா திறவுண்டு ரத்தம் ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் இப்போ ஃபஸ்ட் எய்ட் பார்த்தினாக்கா அந்த இடத்துல பண்ணிவிட்டு இப்போ நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்குமே நம்ம காவேரி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம விஜய்க்கு பார்த்தினாக்கா கால் பண்ணாங்க. ஆனால் 5 வருஷத்தில் இவர் சிம்மு மாற்றினாரா இல்லையோ, இல்லை காவேரின்ற அந்த பேரை பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாரா என்னமோ, அந்த இடத்துல கால் பண்ணும்போது அந்த இடத்துல வரும் கண்டுபிடிச்சிடுவாரு நாம் நினச்சோம். கடைசியில் பார்த்தா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்கல. கடைசியில் நம்ம விஜய்கிட்ட அவங்க காவேரி பேசும்போது தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது காவேரியோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ அந்த இடத்துல போயிட்டு நேரில் பார்த்தே ஆகணும் இப்போ அவங்க மிஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே திங்க் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா நம்ம அவங்களோட அப்பாவை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த காவேரியும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க எடுத்த முடிவு ரொம்பவே சரியான ஒரு முடிவாக தான் இருக்கா போகுது. ஏன்னா இப்போ இந்த விஜயோட தாத்தா அவங்களோட சித்தப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஸ்கெட்சு போட்ட பண்ண ஒரு வேலை தான் இவ்வளோ தூரத்துக்கு நின்றுட்டுருக்கு. அவருமே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாதிரி வந்துட்டு தான் இருக்காங்க, உண்மையை சொல்லிடலாமா வேணாமான்னு சொல்லி. ஆனால் காவேரி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க, நேருக்கு நேராக நம்ம விஜயை பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கும் பழைய ஞாபகங்கள் வரப்போகுது. நம்ம விஜயும் நம்ம காவேரியை பார்த்துட்டு அந்த இடத்துல கட்டி பிடிச்சி அழ போகிறாங்க. இந்த ஒரு சீன் தான் இப்போ சுவாரஸ்யமாக போக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் ஒரு செயலம் பண்ண போகிறாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சு இப்போ அவருடைய சித்தப்பாவை போட்டு அடி வெளுத்து வாங்கவும் போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.